நாம் தமிழர் கட்சியினுடைய பாபநாச சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாலியமங்கலம் பகுதியில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் ஏன் வேண்டும் என்று தலைப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது. தம்பி இடுமோனம் கார்த்திகோடு பேசி கொண்டு வந்த பொழுது இந்த தலைப்புக்குள்ள எப்படி பேசுறது, ஒரு பெரிய தலைப்பா இருக்கு, எப்படி பார்த்தாலும் அந்த தலைப்புக்குள்ள வந்து பேச வேண்டியது இருக்கு, இந்த தலைப்பை யார் வச்சிருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வந்த பொழுது எங்கள் ஐயா தமிழ்ச்சேரனார் பெற்றெடுத்த தவப்போதல்வன் எங்கள் ஐயாவை தவிர இந்த தலைப்பு வேற யாராலையும் வச்சிருக்க முடியாது. ஏனென்றால் தமிழர்களினுடைய வாழ்வியல் முறையை நெறிப்படுத்துகின்ற இலக்கண நூலாக கருதப்படுகின்ற தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், உயிர்களினுடைய வாழ்க்கை, அவர்களினுடைய ஒழுகலாறு, இவற்றையெல்லாம் குறிக்கின்ற இலக்கண முறையில் நிலமும் பொழுதும் முதற் பொருள் என்ப அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். மனுஷனோ அல்லது மந்திரியோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனோ இல்ல அவங்க மாபியாவோ இவங்க எல்லாம் முதல் பொருள் அல்ல. ஒரு வாழ்க்கை, இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றால் நிலமும் பொழுதும் தான் முதற் பொருள், மற்றவையெல்லாம் அதை அடியொட்டி வாழ்கின்ற பொருள். அப்ப அந்த தலைப்பு இந்த தலைப்பு இலக்கணப்படியே சரியாக வைக்கப்பட்டது என்றால் எங்கள் ஐயாவால் தான் முடியும். அதனாலதான் இந்த தலைப்பு. உண்மையில் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னெடுப்புகள் எல்லாம் வேறு எவராலும் செய்ய முடியாத ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம அயோத்திதாசர் பண்டிதருக்கு கூட்டம் போட்டோம்னா உடனே அயோத்திதாசர் பண்டிதருக்கு கூட்டம் போடுவாங்க. நாம ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவிற்கு கூட்டம் போட்டோம்னா உடனே ரெட்டமலை சீனிவாசனுக்கு கூட்டம் போடுவாங்க. நாம இமானுவேல் சேகரனாருக்கு கூட்டம் போட்டோம்னா உடனே இமானுவேல் சேகரனாருக்கு கூட்டம் போடுவாங்க. நாம மாடுகளுக்கு கூட்டம் போட்டா இந்த மாடுகள்லாம் வெறிக்க வெறிக்க பாக்குது. நம்மளால இந்த கூட்டத்திற்கு இது போல ஒரு கூட்டத்தை நடத்த முடியாது. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு போய், நான் அமைச்சர்களை சொல்றேன், எம்எல்ஏ சொல்றேன், மாடுகள் ஒரு பொழுது அறிவியட்டத்தனமா திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் இருக்கிறதே இல்லை. அப்படி நம்ம மாடுகளை எல்லாம் ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல கூட்டம் நடத்தினாலும் எந்த மாடு முன்னாடி உட்கார்றது எந்த மாடு பின்னாடி உட்கார்றதுங்கிறதுல பிரச்சனை வந்துருமே. அங்கே சீமானவர்கள் நடத்துகின்ற அந்த மாடுகளினுடைய மாநாட்டில் பேசுகிற அளவிற்கு நம்மளெல்லாம் வழி நடத்துகின்ற தத்திக்கு ஒரு பொருளுமே தெரியாதேங்கிற குழப்பம் இருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, மாடுகளை எல்லாம் மனிதர்களோடு பேசி சீமானால் சாதிக்க முடியவில்லை, அதனால் மாட்டோடு பேச ஆரம்பிச்சு விட்டார் அப்படின்னாங்க. சரி, அடுத்து சரி இதுக்குதான் இது மாதிரியான விமர்சனம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வர்ற ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதி மரங்களினுடைய மாநாடு. இப்ப ஏற்கனவே போட்ட குண்டுக்கே இவங்களால பதில் குண்டு போட முடியல. மரங்களின் மாநாட்டில் போய் சீமான் என்ன பேசுவாரு, ஆக்சிஜன் குறித்து பேசுவாரு, கார்பன் டை ஆக்சைடு குறித்து பேசுவாரு, கரியமில வாயு குறித்து பேசுவாரு, உலகம் வெப்பமயமாதல் குறித்து பேசுவாரு. இப்படி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கமலாலயம் அறிவாலயம் வெப்பமயம் ஆகுமா, 2 மந்திரி பஞ்சாயத்தோட நம்ம அறிவாலயம் வெப்பமயமாகுமா என்ற சூழல்ல இருக்கிற நமக்கு இந்த உலகம் வெப்பமயல் ஆனா என்ன ஆகாட்டி என்னங்கிற கவலையில இருக்கிறோம். ஆனாலும் சீமானவர்கள் நடத்துகின்ற கூட்டத்திற்கு நம்ம பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற மிகப்பெரிய இக்கட்டான சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கு. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த சீட்டுக்காக உட்கார்ந்து இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே பஞ்சபூதங்களுக்கான மாநாடு என்று ஒன்றை நடத்தி அந்த மாநாட்டில் நமது மனித இனம் உயிரோடு நீடித்த பெருமையோடு வாழ வேண்டும் என்றால், இயற்கையோடு வாழ வேண்டும் என்றால், நோய் நொடியோடு இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பேச்சை ஒரு கூட்டத்தை நடத்தணும்னா தமிழக அரசியல்ல செந்தமிழன் சீமானை தவிர வேற எந்த அரசியல்வாதியாலும் அந்த கூட்டத்தை நடத்தவும் முடியாது, பேசவும் முடியாது. உண்மையில நம்ம வீட்டுல என்ன நினைச்சிருக்கோம், பக்கத்து வீட்டுல இருக்கிற பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வராது, பக்கத்து வீட்டுல பத்தி இருக்கிற தீ நம்மளுக்கு வராது, பக்கத்து வீட்டுல ஓடுகிற சாக்கடை நம்ம வீட்டுக்கு வராது, பக்கத்து வீட்டுல நாறுகின்ற நாற்றம் நம்ம வீட்டுக்கு அடிக்காது. இப்படிதான் வாழ்றோம்.
ஆனா பாருங்க, ரஷ்யாவில் ஒரு தீவுல சுனாமி அடிக்குது. உடனடியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரு, கரையோர பகுதிகளை அலர்ட் பண்றாரு. ஜப்பான்ல இருக்கிற ஆட்கள் அலர்ட் பண்றாங்க, முன்னெச்சரிக்கை கொடுக்கிறாங்க. ஏன்னா நாம என்ன செய்யறோம், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஓடுகிற சாக்கடை கூட நம்மை பாதிக்காது என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் ரஷ்யாவில் இருக்கின்ற சுனாமி கண்டம் விட்டு கண்டம் போய் பாதிப்பை உருவாக்குகிறது என்றால், இங்கே இந்த சூழல்ல இந்த உலகத்துல தனித்த அமைப்பு என்று ஒன்று இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கும் இந்த ஒளிவாங்கிக்கும் இடையே வேறு எதுவும் இல்லை என்று நினைத்தால் அது மடமை. அப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தால் நான் பேசுகின்ற பேச்சை இந்த ஒளிவாங்கி கடத்தவே முடியாது. எனக்கும் இந்த ஒளிவாங்கிக்கும் இடையே அணுக்கள் அதிர்வு கொண்டிருக்கின்றன. அந்த அதிர்வுதான் என்னுடைய பேச்சுக்கு ஏற்றால் ஒரு அதிர்வை உருவாக்கி அந்த அதிர்வின் அடிப்படையில் ஒளிவாங்கியில் பட்டு அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாம வாழ்கின்ற இந்த பூமியில, இந்த பூமியினுடைய சூழலை நிர்வகிக்கின்ற மரங்கள் குறித்து பேசுவதற்கு பேசினால் கேளிக்கையாக பார்க்கப்படுகிறது என்றால் நாம் எவ்வளவு பெரிய மடமையில இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த கூட்டத்தில் நான் கொஞ்சம் அறிவியலாவே பேசிட்டு நான் முடிச்சிடறேன். ஏன்னா அரசியலா பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு அறிவியலாவே நான் பேசிட்டு போறேன். இப்ப இந்த பூமி பந்து இருக்கு இல்லையா, இந்த பூமி பந்துல எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் 10ஆம் வகுப்புல போனீங்கன்னா கேட்பாங்க, வளிமண்டலத்தில் நிரப்பப்பட்டிருக்கின்ற வாயுக்களினுடைய சதவீதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 78% நைட்ரஜன் வாயுக்களாலும் 28% ஆக்சிஜன் வாயுக்களாலும் இன்னும் பிற வாயுக்களாலும் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப இந்த பூமி பந்தை சுற்றி இருக்கின்ற 78% நைட்ரஜன் வாயுக்களினுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மருத்துவமனைக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இசிசி எடுக்கிற இடம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிலிண்டர் இருக்கும். அந்த பெரிய சிலிண்டர்ல வெள்ளை நிறத்துல காத்து போயிட்டே இருக்கும். அது என்னன்னா கூலிங் நைட்ரஜன் அப்படின்னு பேரு. கூலிங் நைட்ரஜன் என்கின்ற வாயு வெப்பம் அடையாமல் பாதுகாப்பதற்கு ஒரு கவசமாக இருக்கு. அப்படி என்றால் இந்த பூமி நிர்ணயிக்கப்பட்ட அளவு வெப்பத்தை தாண்டி வெப்பம் அடைந்து விடாமல் இருப்பதற்காக 78% நைட்ரஜனால் நிரப்பப்பட்டிருக்கு. சரிங்க, வெளியில இருக்கின்ற எல்லா சூழலையும் நைட்ரஜனால் நிரப்பி விட்டு விட்டால் ஒரே குளிரா இருக்குமேங்க. அந்த குளிரை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொன்னா, அதற்காக தான் பூமியில் இருக்கிறது மரங்கள். மரங்களோட வேலை என்ன தெரியுமா? டூயல் ஒர்க் செய்யும், இரட்டை வேலை செய்யும். பகல் பொழுதுல இந்த மனிதர்கள் உயிரோடு நடமாட வேண்டும், உயிரோடு இயங்க வேண்டும் என்பதற்காக நாம் சுவாசிக்கின்ற ஆக்சிஜன் என்கின்ற உயிர் காற்றை வெளியிடும். 5 மணிக்கு மேல இந்த மனிதர்கள் என்ன வேலை செஞ்சாலும் நாம கொட்டாயிடுறோம், மடப்பையில போய் தூங்குடா பொழுது போயிருச்சுன்னு மரங்கள் நமக்கு சொல்லுது. மரங்கள் என்ன சொல்லுது? காற்றில கரியமில வாயுவை நான் வெளியிட போகிறேன், இதற்கு மேலும் நீ விழித்து இருந்தீங்கன்னா உனக்கு அறிவில்லாம போயிடும், அப்புறம் உடம்பு கெட்டு போயிடும், அதனால தயவு செய்து போய் தூங்கு. இதுதான். அதிகாலையில சுப்பிரபாதம் பாடுனா, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துடுச்சா நம்மளுக்கு நல்லா நடக்குது நல்லா சொல்றாங்க இல்லையா? அது கிடையாது. அதுல இருக்கின்ற உண்மையான அர்த்தம் என்னவென்றால், அதிகாலை 4:45 மணி அளவில் நம்மை சூழ்ந்துள்ள எல்லா மரங்களும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவதை தவிர்த்து விட்டு மறுபடியும் உயிர்காற்றை ஆக்சிஜன் மூலக்கூறை வெளியிடும். அப்ப அந்த ஆக்சிஜன் மூலக்கூறை வெளியிடும் பொழுது நாம தன்னை அறியாமலே உறங்கிக் கொண்டிருந்தால் கூட நாம ஒரு பொதுவான வெளிப்பரப்புல தூங்கினோம்னா அந்த காற்று எழுப்பி நம்மளை எழுப்பி விட்டுரும். நாம அப்படி செய்யறோமா? சுத்தியில அடைச்சிட்டு உள்ளுக்கு ஏசிய போட்டுட்டு தூங்கினோம்னா 8:30 மணி வரையிலிருந்து எழுந்திருக்கணும். அப்போ இந்த மனிதனுடைய அரசியலுக்கு இந்த மரங்கள் உதவுகிறதோ இல்லையோ, இந்த மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, இவன் நோயற்ற வாழ்வை வாழ்வதற்கு இந்த மண்ணும் இந்த மரங்களும் அன்றாட மேலே செய்து கொண்டிருக்கிறது. நீ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கின்ற வேப்ப மரத்தை வெட்டி ஒரே ஒரு கிளைய வச்சுட்டா கூட இந்த வேப்ப மரம் நம்மளை வெட்டிட்டானே இந்த அயோக்கிய பய, இவனுக்கு நச்சுக்காற்றை வெளியிட வேண்டும் என்று ஒரு பொழுதும் நச்சுக்காற்றை வெளியிடுவதில்லை, உயிர்காற்றை மட்டுமே உனக்கு கொடுக்குது.
அதே போலதான் மண்ணும், அதே போலதான் மலையும், அதே போலதான் ஆடும், அதே போலதான் மாடும், அதே போலதான் அனைத்து உயிரினங்களும். அப்போ மரங்களை பற்றி பேசுகிறானே, இப்படி மரங்களுக்காக மாநாடு நடத்துகிறானே, இது அறிவற்ற செயலா என்று யோசிக்கின்ற ஒவ்வொரு வெச்சராஜாவும் ஒவ்வொரு ஹைகோர்ட்டும் கொரோனா காலத்துல போய் ஐயா இந்த ஆக்சிஜன் அளவு என்ன இருக்குன்னு பாருங்க, 90 தாண்டிருச்சா பொழப்பனா, 60க்கு கீழே வந்துருச்சா போயிருவானா அப்படின்னு பேசுனியே. அந்த ஆக்சிஜன் எங்கிருந்து வந்ததுன்னா இந்த மரத்துக்கிட்ட இருந்து வந்தது. ஆனா மடப்பையில. அப்ப மரங்களை குறித்து ஸ்ரீமான் பேசியது இழிவென்றால் நீ வாயையும் மூக்கையும் பொத்திக்கிட்டு செத்து போ, ஆக்சிஜனை சுவாசிக்காத, ஆக்சிஜனை சுவாசிக்காத. இப்படிதான் இந்த அரசியல். இங்க நாளைக்கு ஓட்டு போடுமா, மரங்களுக்கு ஓட்டு போடுமா, மாடுகளுக்கு ஓட்டு போடுமா. உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு உடன்படிக்கை வச்சுக்குவோம். இங்க இருக்கிற மனிதர்களுக்கு எதற்கு யாருக்கும் வாக்குரிமை கொடுக்காதீங்க. காட்டுல இருக்கிற மரங்களுக்கும் வீட்டுல கட்டி இருக்கிற மாடுகளுக்கும் வாக்குரிமை கொடுங்கள் என்றால் முதல் ஆளா திமுக காரன் போய் மாடே வணக்கம், மாடே சரணம், மரமே வணக்கம், மரமே சரணன் உளுந்து கிடப்பான். உன்னையும் என்னையும் தூக்கி கொண்டு தெருவில் போட்டுட்டு அங்க போயிருப்பான். இவனுக்கு நோக்கம் இந்த வாக்கு மட்டும்தான், வாக்கு மட்டும்தான், வாக்கு மட்டும்தான். அதனாலதான் நாம அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசும் பொழுது நாம நகைப்புக்கு உள்ளாக்கப்படுகிறோம், நாம விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறோம். உண்மையிலேயே சகோதரி பேசும் பொழுது சீமான் மட்டும் வந்துடாவிட்டால் இதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி. நாம மட்டும் இல்ல, இன்னைக்கு மாடுகளும் கவனிக்குது. சகோதரி பேசும் பொழுது ஒரு சினைக்காக இயங்குகின்ற பசுமாடு குறித்து பேசினாங்க. உண்மையிலேயே பசுக்களின் சாபம் என்று செந்தமிழன் சீமான் ஒரு பெரிய ஆசான் செந்தமிழன் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறாரு. என்ன கட்டுரை எழுதியிருக்கிறார்? கட்டுரை கதறவா முடியும். ஒரு பசு தன்னுடைய பாவங்களை, தனக்காக நீங்கள் செய்த பாவங்களை குறித்து பேசுறதாக இருக்கும். இன்னைக்கு நீங்க இணையதளம் பாவிக்கிறவங்கன்னா போய் ஒரு பசுவின் சாபம் என்று போட்டு தேடுனீங்கன்னா அந்த சாபம் வரும். எதற்காக? காளைக்காக ஏங்குகின்ற ஒரு பசுவின் சாபம் மா செந்தமிழன் போடுங்க. அதே போலதான் சொன்னதான். நீ போய் என்ன பண்ண, அந்த காளை மாட்டையும் பசு மாட்டையும் தனித்தனியா பிரிச்சு வச்சு உன்னால மேய்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல மட்டும் 4 செயற்கை கருத்தரிப்பு மையம், உஷா ஃபெர்டிலிட்டி, அரவிந்த் ஃபெர்டிலிட்டி எல்லா வகட்டும் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசு மருத்துவமனையிலும் நல்ல வாண்டட் இருந்துச்சுன்னா அரசு அது தொழில எடுத்துக்கும். இப்ப சரக்கை யாருமே குடிக்கல அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா செய்வாங்க? சரக்கை தனியார்ட்ட கொடுத்துருவாங்க. சரக்கை எல்லாரும் குடிக்கிறாங்கிறதுனால அரசு எடுத்துக்கிச்சு. அதே போல இது போன்ற எந்த கஞ்சா விற்கிறது எல்லாத்தையுமே அரசு எடுத்துக்கும். இப்ப இதே மாதிரி செயற்கை கருத்தரிப்பு மையத்தையும் ஒவ்வொரு அரசு ஆஸ்பத்திரியிலையும் திறக்கிறதுக்கு மாசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இது மாதிரியான சூழல்ல தான் நாம இந்த அரசியலை எதிர்நோக்கிறோம். சீமான் அவர்கள் பேசுகிறார், இந்த பூமி பந்தில் உயிர்கள் குறித்து, மரங்கள் குறித்து, மாடுகள் குறித்து, சூழல் குறித்து பேசுகிற ஒரே ஒரு அரசியல்வாதி என்றால் நான் நாம் தமிழர் கட்சிக்காரங்கிறதுனால சொல்லல, சூழலியலாக பார்ப்பவனும் சரி, அறிவியலாக பார்ப்பவனும் சரி, உலக அரசியல்ல பேசுகிற ஒரே ஒரு ஆளு நம்ம அண்ணன் சீமான் தான். எதற்காக பேசுகிறார் என்றால் அவருக்கு நீங்கள் செலுத்துகின்ற வாக்கில் முக்கியம் இல்லை, நாளைக்கு நமது வாழ்க்கையில் முக்கியம். இன்னைக்கு கருணாநிதி பெற்றெடுத்த தவப்புதல்வன் ஸ்டாலின் அவர்கள் 2000 கொடுக்கலாம், நீ வாங்கிட்டு ஓட்டு போட்டு செத்து போகலாம். ஆனா நாளைக்கு உன்னுடைய பேர பிள்ளைக்கு இந்த பூமி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விய உங்கள்கிட்ட நீங்க ஓட்டி போடுறதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா உறுதியா இந்த ஓட்டை நீங்க போட மாட்டீங்க. இன்னைக்கு எல்லா பக்கட்டும் சமூக நீதி அரசுன்னு சொன்னாங்க. நான் என்னுடைய வகையில இப்ப 44 வயசு ஆகுது. ஒரு 5-6 கவர்மெண்ட்டை எனக்கு விவரம் தெரிஞ்சே பார்த்திருக்கிறேன். எந்த அரசாங்கத்தினுடைய நடைமுறையிலையும் இவ்வளவு சாதிய படுகொலைகள், இவ்வளவு ஆணவ படுகொலைகள் நடந்ததே கிடையாது. ஏன்னா சுபவீர பாண்டியன் மாதிரி ஆட்களை கொண்டாந்து சமூக நீதிக்கான தலைவர்களா, பாதுகாக்கின்ற தலைவர்களா போட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறதுதான். ஏன்னா அந்த ஆளு அறிவாலயத்தை விட்டு எழுந்திருக்கிறதே கிடையாது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற கேள்வி, நம்மள்கிட்ட இருக்கின்ற வாக்கு என்கின்ற அதிகாரத்தை இந்த 5க்கும் 10க்கும் கொடுத்துட்டு போக போறோமா, அல்லது நமது பிள்ளைகளுக்கு ஒரு மாடி வீடை கட்டி வைக்கிறோம், நமது பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறோம், நமது பிள்ளைக்கு ஒரு 100 ஏக்கரா பூமியை வாங்கி வைக்கிறோம். இது எல்லாம் வச்சுட்டு உன் பிள்ளை வாழ்ந்துருமா இந்த மண்ணுல? சென்னையில என்ன நடக்குது தெரியுமா? நல்ல
பல கோடி ரூபாய்க்கு மாடி வீடை கட்டிட்டான். நள்ளிரவில் அடியில வந்து மெட்ரோ ஓடிக்கிட்டு இருக்கு, மெட்ரோ நோன்றான், அவனால நிம்மதியா தூங்க முடியல. இப்ப அதே நிலைமை, அதே மாதிரியான சூழல் சீர்கேடுகள் இங்க வராத, இங்க வந்துருச்சு, ஏற்கனவே வந்துருச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தயவு செய்து நீங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேசுறாங்க, சீமான் பேசுறாரு அப்படின்னு எல்லாம் பார்க்காதீங்க. உங்களுடைய மனசாட்சி இருக்கு இல்லையா, உங்களுடைய மனசாட்சியோடு கொஞ்சம் உரையாடுங்கள். சீமான் பேசுகின்ற அரசியலை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஆனால் அவர் சூழலியல் குறித்து உங்கள் முன் வைக்கின்ற கருத்துக்களை நடுநிலையோடு நீங்கள் பாருங்கள். அதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் தோணுச்சுன்னா நீங்க என்ன வேணா செஞ்சுட்டு போங்க. இப்ப இங்க இந்த இதுல நின்னவங்க, தஞ்சாவூர் முழுமைக்கு நின்னவங்க, ஆத்திர அவசரத்துக்கு வந்து செத்தா கூட பார்க்க மாட்டாங்க. இப்ப 4 நாள் கழிச்சு இப்பதான் இன்னைக்குதான் ஒரு அந்த பிள்ளையோட பிணத்தை வாங்கியிருக்கிறானுங்க. அதுவும் வந்து சீமான் அவர்களை போய் சீமான் அண்ணன் இன்னைக்கு போய் சந்திச்சிருக்கிறாரு. சந்திக்கும் பொழுது அந்த தாய் சீமான் அண்ணனுடைய கரத்தை பற்றி கொண்டு அழுத காட்சிகள் இந்த 80 ஆண்டு கால திராவிட கட்சிகளினுடைய அவலத்தின் சாட்சிகள். அப்படிதான் நீங்க பார்க்கணும். திராவிடம் வந்து வாழ வைத்ததா வழிமறித்ததா என்ற கேள்விக்கு இருந்தா நம்மளை சவக்குழியில போட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு வாழும் சாட்சியங்களாக பல்வேறு கொலைகள். கிட்னியை விற்கிறாங்க. ஒரு குழந்தையை வித்து எடுத்துட்டு போய் திருட்டுத்தனமா வித்த நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா ஒரு குழந்தைய குடோன் மாதிரி அடைச்சு திருப்பூர்ல விற்கிறாங்க. ஜப்தி பண்றதுக்கு போறாரு தாசில்தாரு. 10 குழந்தை இருக்கு, ஆளுக்கு வீல் அழுகுது. 10 குழந்தைய ஒரே இடத்துல வந்து விற்கிற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியிலையும் அவனுக்கு துணிச்சல் வந்திருக்காது. கஞ்சா விற்கிறான், கிட்னி விற்கிறான். கிட்னி நம்ம வந்து சுக்குமல்லி காப்பி வித்துட்டு போவாங்க இல்லையா, அதே போல கிட்னின்னு வந்திருக்க பாருங்க. இதுல இந்த உண்மையிலேயே என்னன்னா, நாம நம்மள நினைச்சு நொந்து கொள்ளுகின்ற தருணம் என்னவென்றால், இவனுக்கு எப்படினா ஓட்டு போட்டோம், விஜயகாந்துக்கு கூட ஓட்டு போட்டாங்க, ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம். ஆனா இந்த கிட்டி திருடனுக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க, அது மா சுப்பிரமணியம் மாதிரி ஆளுகளுக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க, எவ்வளவு மடையன்களா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை திருட்டு என்று சொல்லக்கூடாது, கிட்னி திருட்டு என்று சொல்லக்கூடாது, முறையற்ற முறையில் கையாடப்பட்டது என்று சொல்லணும். இதுதாங்க முறையற்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற திராவிட கட்சிகளால் நம்மளது கடந்த கால வாழ்க்கை களவாடப்பட்டிருக்கு. இதிலிருந்து மீட்க வேண்டும் என்றால் உறுதியேற்க வேண்டியது நாம தான். இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக அரசியல் செய்கின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதோட மெரிட்ஸ் என்ன, நிறைய பேசலாம். நீங்க வாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வியோடு வாங்கள். நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்ற கேள்வியோடு வருகிறோம். யாரு எங்களை அவங்களுடைய வாதத்தில் வென்று விட்டால் நீங்க வாக்களிக்க வேண்டாம். அப்போ இது மாதிரியான சூழல் இருக்கு. நிறைய பேச்சாளர்கள், எங்கள் ஐயா ஒரு பெரிய மாநாடு அளவிற்கு பேச்சாளர்களை குமிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்து ஒரு 5-6 முக்கியமான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. இங்க பக்கத்திலேயே இருக்கிறதுனால இன்னொரு கூட்டத்துல வந்து விரிவாக பேச வேண்டும். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.